அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது அவருடைய சொந்த கருத்து என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியே கிடையாது என்று திட்டவட்டமாக கூறி வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென்று டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். பிறகு செய்தியாளர் சந்தித்தவர் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்றும் தமிழ்நாடு நலன் கருதியை சந்தித்ததாகவும் விளக்கம் அளித்தார். ஆனால் அதற்கு அடுத்த நாளே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டார். பிறகு கடந்த வியாழக்கிழமை அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் ஆகியோர் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த அண்ணாமலை கூட்டணி குறித்து தகுந்த நேரத்தில் தலைவர்கள் பேசுவார்கள் என்று கூறினார். இந்நிலையில் ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டியளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் உறுதி செய்யப்பட்ட பிறகு அதனை வெளிப்படையாக தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அமித்ஷா கூறியது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்றார். அது அவர் சொல்லுகின்ற கருத்து. அவர் சொல்லுகின்ற கருத்தை எங்களிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடாது. எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு, நாங்கள் சென்ற முழு காரணம் மாநிலத்தினுடைய நலன் கருதி தான் சென்றிருக்கிறோம். இதனிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மதுரையிலிருந்து ரகசியமாக டெல்லி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியிலிருந்து இன்று காலை செங்கோட்டையன் மதுரை திரும்பியதாகவும் கூறப்படுகிறது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க மத்திய அரசு மறுப்பதை கண்டித்து திமுக சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 4034 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிலுவை வைத்திருப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை கண்டித்து மாநிலம் முழுவதுமாக 100 நாள் வேலை திட்ட பயனாளர்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை பள்ளிக்கரணையில் நடைபெற்ற போராட்டத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கப்பாண்டியன், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எப்ப வரும் எங்களோட சம்பள பணம், மோடியே மோடியே அடிமைகளின் டேடியே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே உழைக்கும் மக்களை ஏமாற்றாதே. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாலவநத்தம் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று கூறி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் போது 100 நாள் வேலை திட்டத்தில் மோசடி நடைப்பதாகவும் பாஜகவை சேர்ந்த பெண் பிரமுகர் மீனா என்பவர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கிராம சபை கூட்டம் என்று அழைத்து போராட்டம் நடத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கிராம சபை கூட்டத்தை ஏன் ஆர்ப்பாட்டமா மாத்துறீங்க? இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவின் நாடகங்களை இனி மக்கள் நம்பப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார்.